சட்டசபையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள 6 தேமுதிக எம்எல்ஏக்கள் ராஜ்யசபா தேர்தலில் ஓட்டு போடுவது தொடர்பாக ஹைகோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக சட்டசபையில் இருந்து 6 தேமுதிக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அதிமுக ஆதரவு தேமுதிக எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பனை சட்டசபை வளாகத்தில் தாக்கியதாக கூறி சபாநாயகர் இந்நடவடிக்கையை அறிவித்தார். தேமுதிக கொறடா சந்திரகுமார், நல்லதம்பி, முருகேசன், பார்த்திபன் உள்ளிட்ட 6 தேமுதிக எம்எல்ஏக்கள் சபாநாயகரின் உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இம்மனுவை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ராஜேஸ்வரன் தள்ளுபடி செய்தார். தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரி இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை 6 தேமுதிக எம்எல்ஏக்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். தேமுதிகவினரின் மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் அகர்வால், சத்யநாராயணா முன் செவ்வாயன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ராஜ்யசபா தேர்தலில் 6 தேமுதிக எம்எல்ஏக்கள் ஓட்டளிப்பது தொடர்பாக சட்டசபை செயலாளருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வரும் 24ஆம் தேதிக்கு இவ்வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வரும் 27ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 6 எம்எல்ஏக்களின் சஸ்பெண்ட் தொடர்பாக பிரதான வழக்கில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.